இன்றைக்கு நாம் உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். வெந்த உருளைக்கிழங்கு, மிளகாய், இஞ்சி, வெங்காயம், முந்திரி பருப்பு, மல்லி இலை, மிளகாய் வத்தல் பொடி, கடலை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி, காயம். இவை தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசித்து கொள்ள வேண்டும். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை போட்டு நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுக்கிறோம். எண்ணெய் காய்ந்ததும் பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் நல்லா வதக்கிட்டு அடுத்து இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்து வெங்காயம், சிறிதளவு காயம், கொத்தமல்லித்தழை, உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கலந்து விடணும். உப்பு தேவையான அளவு உப்பு, முந்திரி பருப்பு, இறக்கி வச்சு இதை உருட்டணும். இந்த கலவையை நல்லா உருட்டி வச்சுக்கிடணும். உருட்டி வச்சுருக்கேன். அடுத்து கடலை மாவை கரைக்கணும். மிளகாத்தப்பொடி கொஞ்சம் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை போட்டு எண்ணெய் ஊற்றணும். இந்த மசாலா உருண்டையை கடலை மாவில் முக்கி பொரித்து எடுக்கணும். நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். போண்டா தயாராகி உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிவிட்டது. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.